பாட்டிமா வயதுடைய ஒரு நபருக்கு குழந்தை பிறக்கும்னு நான் சொல்றேன். பிறக்குமா? வயதான நாட்களில் பிறக்குமா? அப்ப ஏன் உனக்கு பிறக்கும்னு நம்ப மாட்டேன்? அவிசுவாசியை பாதி பேர் இன்னைக்கு திருமணம் ஆன உடனே ஒரு டிப்ரெஷன். என்ன சொல்லுங்க? இந்த அப்படி ஆட்கள் இங்க இருந்த கையை வைத்து எனக்கு பிறக்கும்னு விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைக்கிறோம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வயதை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அவங்க எல்லாம் கெட்டு போச்சு. டாக்டர் சொல்லிட்டார் செத்து போயிருவாங்கன்னு. நீங்க தைரியமா இல்ல, நீங்க பயப்படாதீங்க. ஹார்ட் நின்னு போச்சு, லிவர் ஃபங்க்ஷன் ஆகல, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் வேதம் சொல்லுகிறது தேவனாலே கூடாதவைகள் ஒண்ணுமே இல்ல. இது மனுஷனால முடியாது. ஹார்ட்டை உயிர்ப்பிக்க, ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க மனுஷனால முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பைபிள் எடுத்துக்கிறோம், ஒரு ஜெபம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்றோம். பாருங்க பிரதர், பாருங்க சிஸ்டர், ஒழுங்குபடுத்துங்க. அதுக்கா பைபிள், அதுக்கா ஊழியம், அதுக்கா சிலுவை, அதுக்கா சிலுவை மரணம். அந்த மீட்பின் அந்த விசுவாசம் எங்க இல்ல? ஏன் இல்ல? ஏன் பிரசங்கிக்க முடியல? ஏன் விசுவாசிக்க முடியல? என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்றதுக்கு யாரும் பைபிளை எடுக்க வேண்டாம். இப்படி இருக்காதுன்னு சொல்றதுக்கு தான் நீங்க தட்டி நல்லா கையை தட்டி பேசுகிறதும் படிக்கிறதும் நடக்கிறதும் வேற விதமா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாறவில்லை. தேவச்சன எல்லாரும் சொல்றாங்க பேஸ் இதுதான். எது பேஸ்? அடித்தளம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இயேசு வராத காலத்தில் நடந்ததுகளை பேச அழைக்கப்படல நம்ம. அல்லேலூயா. இயேசு வந்த பிறகு மரித்தோர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.